வெல்கம் டு நச்சுன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட். நாம் இப்போ ஒரு சேனல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் எந்த சேனல் பற்றி சொல்கிறேன்னு வீடியோ லாஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். கிஃப்ட் நிறையவே இருக்குது, வாங்க. இப்போ இந்த சேனலில் நைட்டி பற்றி போட்ட கண்டென்ட் ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வாங்க. இவங்க ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னா, நைட்டி வீட்டுக்குள்ளேயும் போடாதீங்க, நைட்டி போடுறதுனால லேடிஸோட கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்பவுமே கம்மியாகுது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. எத்தனை பேர் இவங்க சொல்கிறத கேட்டு ஃபாலோ பண்ணாங்க, இல்லைனா இருந்த நைட்டிலாம் தூக்கி போட்டாங்கன்னு தெரியாது. திரும்பவே அதே ஒரு 6 மாதம் கழித்து ஒரு கண்டென்ட் போட்டாங்க. என்னென்னா, ஒரு ஷார்ட்டு தான், அதிலே ஒரு 10-15 நைட்டி மாற்றி போட்டிருப்பாங்க. போட்டுட்டு நைட்டி போடுறது ரொம்பவுமே ஃப்ரீயாக இருக்குது, நைட்டி போடுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீங்களும் நைட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்கும் கொடுத்து, இந்த லிங்கில் வாங்கி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த லிங்கில் வாங்கி நைட்டி போட்டால் ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவல் வருதா என்னன்னு தெரியல. இவங்க எதுக்கு இப்படி மாற்றி பேசுகிறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் சொல்கிறது தப்புன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களோட அட்ரஸுக்கு நான் ஒரு நைட்டி சென்ட் பண்ணுறேன். செகண்ட், இவங்க எக்கு பற்றி ஒரு கண்டென்ட் போட்டிருப்பாங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் போட்டிருப்பாங்க, எக்கு நான் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதில்ல, நாம் பிள்ளைங்க எக்கு சாப்பிட்டா மற்ற பிள்ளைங்களாம் அதை பார்த்து பொக்குன்னு போயிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அவங்க எண்ணம் ரொம்பவே நல்லதாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் இப்போ எக்கு சாப்பிடாத பிள்ளைங்க ஸ்கூலுக்கு எக்கு கொண்டு வரத பிள்ளைங்களே கிடையாது. ஸ்கூலில் எக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருந்தால் மட்டும் தான் நம்ம கொடுத்து அனுப்ப மாட்டோம். சரி இருக்கட்டு. இதையே திரும்ப ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு கண்டென்ட் போடுவாங்க. இன்றைக்கி நான் ரொம்ப லேட்டாக இருந்துச்சேன், ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, அதனால லெமன் ரைஸும் எக்கு தான் கொடுத்து விடுவேன் அப்படின்னு. இதுவும் இவங்க மாற்றி தான் பேசுகிறாங்க. இதுவும் நீங்கள் நான் சொல்கிறது தப்புன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஹோட்டலுக்கு நான் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு எக் பிரியாணியே வாங்கி தரேன். எந்த சேனல்லையும் உங்களுக்கு இப்போ ஞாபகம் வருதான்னு சொல்லுங்கள். மூணாவது அவங்க பிள்ளைங்க தூங்குறத பற்றி ஒரு கண்டென்ட் போட்டிருப்பாங்க, அதை பற்றி பார்க்கலாம். பாப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவு, 11:30 மணி ஆச்சு, தூங்கிட்டே இருக்கிறா. அவளை எழுப்பி பார்த்தேன், அவள் எந்திக்கல, பாவம் தூங்கட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுவாங்க. 11:30 மணி ஆச்சு, அவளை எழுப்பி சாப்பாடு கொடுத்தேன்னு வீடியோ போட்டால் கூட சரி பரவாயில்ல. 11:30 மணிக்கும் தூங்கட்டு அப்படி சொல்லி விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ரீசன் வேறு சொல்லுவாங்க, ஸ்கூல் டைமில் தூங்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒருத்தங்க கமெண்ட்டில் கேட்க வேறு சேர்ந்தாங்க, ஸ்கூல் டைமில் தூங்க முடியாதுன்னு சொல்கிறீங்களா, உங்கள் பிள்ளைங்க என்ன நைட் டைமில் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த கமெண்ட்டை வேறு டிலீட் பண்ணி விட்டாங்க, அது வேறு விஷயம். இது மாதிரி இல்லைனா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு இது எந்த சேனல்லையும் ஞாபகம் வருதா? இப்போ இவங்க தயாரித்த பாத்ரூம் கிளீனரை சேல்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ போடுவாங்க, அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் இவங்களோட பாத்ரூமை ஷூட் பண்ணி காமிப்பாங்க பாருங்கள். இந்த காலத்தில் இல்லை, எந்த காலத்துலையுமே நான் இப்படி ஒரு பாத்ரூம் பார்த்ததே கிடையாது. அப்படி அழுக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவது க்ளீன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அந்த பாத்ரூம் எல்லாம் இந்த சும்மா சாதா தண்ணி விட்டு தேய்ச்சாலே போயிடும், அழுக்கு அப்படி இருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களோட லிக்விடை விட்டு தேய்ச்சதுனால தான் அப்படியே அழுக்கு பளிச்சுன்னு ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரைன்னா என்னென்னா, நம்ம டெய்லியுமே கழுவோம், ஆனாலும் நமக்கு அது போகாமல் ஒரு கரை இருக்கும், அதுதான் கரை. ஆனால் இவங்க பாத்ரூமே க்ளீன் பண்ணாமல் வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணி காமிப்பாங்க. லாஸ்ட்டாக இவங்க வீடியோக்கு வரக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்டை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இவங்களோட ஒவ்வொரு வீடியோக்கும் நெகட்டிவ் கமெண்ட் வரும். இவங்க ஃபஸ்ட்டு நெகட்டிவ் கமெண்ட்டை அப்படியே வச்சுருப்பாங்க. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு அன்லைக் கமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களோட நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு இது வரைக்கும் அன்லைக் கமெண்ட் வந்ததே இல்லை, எல்லாருமே லைக் போட்டு தான் போடுவாங்க. அது 100-200 போயிட்டே இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, கமெண்ட்டை ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க, இல்லைனா டிலீட் பண்ணி விட்ருவாங்க. அவங்க மேலே தப்பு இல்லாதவங்க அதுக்கு அழகாக பதில் சொல்லலாம்ல, எதுக்கு ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க? எந்த ஒரு சேனல்லையும் தப்பாக பேசுகிறது நம்ம எய்ம் கிடையாது. ஆனால் தப்பு மட்டுமே இருக்க சேனலை பற்றி பேசாமல் இருக்கவும் முடியலை. இவங்களோட ஒவ்வொரு வீடியோக்கும் 2 ரிவ்யூ வீடியோ போடலாம், அந்தளவுக்கு இருக்கும் இவங்களோட வீடியோ. நான் எந்த சேனல் பற்றி ரிவ்யூ பண்ணேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தெரியலாம், நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு நான் எந்த சேனல் பற்றி பேசுகிறேன்னு தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு குழு வேறு தரேன் பாருங்கள், அதுதான் இந்த குழு. தேங்க்யூ.